அனைவருக்கும் வணக்கம். எள்ளு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேங்க. அத க்ளீன் பண்ணிட்டு, கழுவி வெயில்ல ஒரு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு, முறத்துல போட்டு நல்லா புடச்சிட்டு, அப்புறம் வடை சட்டியில வச்சு நல்லா வறுக்கணுங்க. கும்முன்னு மணம் வரும். டப்பு டப்புன்னு வெடிக்கும். எள்ளெல்லாம் ஒண்ணொண்ணா கொஞ்சம் வேஸ்ட்டா போகும். ஸ்டவ்வ சுத்தி வேஸ்ட்டா தான் போகும். மேல ஒரு தட்டத்த வச்சுட்டு, கொஞ்ச நேரம் வறுக்கணும். கொஞ்ச நேரம் தட்டத்த மூடி வச்சிரணும். அப்புறம் மறுபடியும் எடுக்கணும். இந்த மாரி செஞ்சு தான் எள்ளு வறுத்தேன் நானு. 1/4 கிலோ எள்ளையும் வறுத்துட்டேன். கடலக்கொட்டை அதே மாரி 100 கிராம் கடலக்கொட்டை தான் எடுத்தேங்க. அதையும் நல்லா வறுத்துட்டு, தோலெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு, இந்த எள்ளுல போட்டு ஃபஸ்ட்டு எள்ள மிக்ஸியோட ஜார்ல அரைச்சு எடுத்து வச்சுட்டேங்க. 2 ரொட்டி சுட்டேன். ராகி மாவு ரொட்டி. கேழ்வரகு மாவுல ரொட்டி சுட்டேங்க. வரகு மாவு 2 டம்ளர் மாவு எடுத்தேன். சின்ன டம்ளர் தான் அது. காஃபி குடிக்கிற டம்ளர்ல 2 டம்ளர் மாவு எடுத்து தண்ணி ஊத்தி பெனஞ்சிட்டு, தோசை கல்லுல வச்சு ரொட்டி சுட்டுட்டு, திருப்பி திருப்பி போட்டு ரொட்டி சுடணும். ஆற வச்சுட்டு, இந்த எள்ள இடிச்சு வச்ச எள்ள நம்ப அரைச்சு வச்சிருப்போம் இல்லைங்களா? மிக்ஸியில. அந்த எள்ளுல இந்த ராகி மாவு ரொட்டிய புட்டு புட்டு போட்டு, கொஞ்சம் கருப்பட்டி சீவி அதில போட்டு, கொஞ்ச நேரம் அரைச்சேங்க நானு. சூப்பரான மணம், சூப்பரான டேஸ்ட்டு, சூப்பரா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வேலை அதிகம்தான். பொறுமையா செய்யணும். சமையலெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலைய செய்யணும். நானும் அப்படிதான் செஞ்சேங்க. சமையல்லாம் முடிச்சுட்டேன். அப்புறமா இன்னைக்கு என்ன செய்யலாம்? என்ன வீடியோ போடலாம்? அப்படின்னு நெனச்சுட்டு இந்த எள்ளு தான் உருண்டை செய்யலான்ட்டு ரெடி பண்ணணுங்க. இந்த எள்ளு என் கையில பாருங்க. உருண்டை பிடிக்க பிடிக்க எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்க. எள்ளு எண்ணெய் தான் அது நல்லெண்ணெய். சரியான மணங்க. டெய்லி 2 உருண்டை சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது எள்ளுருண்டை அப்படின்னு சொல்லி தான் செஞ்சேங்க நானு. எவ்வளோ சத்து இருக்குது எள்ளுலலாம். எல்லாத்துக்குமே தெரியும். நீங்களும் மாதம் ஒரு தரம் செஞ்சு சாப்பிடுங்க. எள்ளுருண்டை செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் போய் 1 கிலோ எள்ளு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. கிலோ ரூ. 80 ரூ. 90 தான் விலை. வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா, மாதம் ஒரு தரம், மாதம் 2 தரம் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களாம் இருந்தால் சாப்பிடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்ட்டுங்க. ரொம்ப மணமா இருக்குது. பாரம்பரிய உணவு. நாங்கள்லாம் சின்னதா இருக்கிறப்போ, நாங்கள் இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள்லாம் சாப்பிட்ருக்குறோங்க. பாருங்க ஒன்றா உருண்டை பிடிச்சி பிடிச்சி கப்பில் போட்டுட்ருக்கேன் நான். என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.